Nous tous, nous avons, quand on était petits, pour les petits aussi, parfois on dit aux enfants, c'est précieux. L'enfant ne sait pas pourquoi c'est précieux. நாம் யாவரும் சிறுவர்களாக இருந்த பொழுது சில வேளையில் நம்முடைய பொருட்கள் மிக உயர்வுள்ள ஒரு பொருட்களை நாம் வைத்திருக்கிறோம், அதன் மதிப்பு அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். C'est important, l'enfant ne sait pas pourquoi c'est important, en quoi c'est important. அது முக்கியமான ஒரு காரியமா இருந்திருக்கலாம், எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறியாதவர்களாக இருந்திருக்கலாம் சிறு பிள்ளைகள். Quand j'étais petit, ma maman me disait toujours, il ne faut pas toucher mon papa était ouvrier, charpentier, il ne faut pas toucher au niveau. என்னுடைய தாப்பனார் ஒரு ஊழியராக இருந்தார். அவருடைய செய்த ஒரு பொருளானது அந்த பொருள் மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்தது, அதை தொடாதே என்று சொன்னார்கள், என்னை கண்டித்தார்கள். அதாவது அந்த அளவுகோல் போன்ற ஒரு பொருள். Tout ce qu'on savait que c'était, il y avait une bulle qui montait et puis qui descendait quand on faisait ça, et puis c'était tout. அந்த அளவுகோலை நாம் பார்க்கும்போது திருப்பும்போது அந்த அளவு ஏறி இறங்குறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். Mais je ne savais pas à quoi servait un niveau, à quoi, pourquoi, et je me posais la question. அதன் முக்கியத்துவம் அறியாதவனா இருந்ததனால எதற்காக அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறியாதவனா இருந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். Et en grandissant, j'ai pu comprendre que c'est pour voir que c'est vraiment une ligne droite, bien au niveau. நான் பிறகு வளர்ந்த பிறகு தான் அந்த மட்ட அளவு அந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். C'est important de bien savoir pourquoi c'est important. எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வது முக்கியம். Participer à la table du Seigneur, pourquoi c'est important? இந்த ராபோஜன திருவிருந்திலே கலந்து கொள்வது எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது? Participer au lavement des pieds, கால்கள் கழுவுவதையும் கலந்து கொள்வதையும். À quoi ça sert? Pourquoi c'est important? Pourquoi on nous demande de le faire? எதற்காக அதை செய்ய சொல்கிறார்கள்? ஏன் நாம் செய்கிறோம்? Quel est l'enseignement derrière? இதற்கு பின்னாக இருக்கிற உபதேசங்கள் என்ன? La première chose à comprendre quand nous participons à la table du Seigneur, முதலாவது நாம் அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு முக்கியமான முதல் காரணம், le numéro 1, c'est l'expression de la foi en Jésus-Christ notre Seigneur. கிறிஸ்து இயேசுவாகிய நம்ம இரட்சகருடைய மேல் உள்ள விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் காரியமா இருக்குது. Pour quel but? எதற்காக, எந்த நோக்கம்? Pourquoi? எதற்கு? Renforcer la foi, l'espérance, l'amour de chacun de nous. ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பும் மற்றவர்களோடு வைத்திருக்கிற அன்பும் நம்ம விருத்தி அடைய செய்வதற்கு காண காரியமா இருக்கு. En participant à la table, au repas du Seigneur, comme dit Paul, பவுல் சொல்லுகிற பிரகாரமாக nous évoquons sa mort jusqu'à son retour. அவருடைய இரண்டாம் வருகை வரையிலும் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று கூறுகிறது. Participer à la table du Seigneur, c'est mon Dieu et moi et la communauté. இந்த ஆராதனையில இந்த விருந்திலே கலந்து கொள்வது என்பது எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவும் எனக்கும் மற்றவர்களோட மனிதர்களுடைய உறவையும் குறிக்கிறது. Cela implique une prise de conscience, இது மன உணர்த்துதலை குறிக்கிறது. une repentance, une confession. இது பாவ அறிக்கையை மனம் திரும்புதலை குறிக்கிறதா இருக்கிறது. Nous tous, nous avons notre confession face à notre Dieu. ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் உண்டு, அறிக்கை செய்வது உண்டு. Si nous allons dire à Dieu, Seigneur, pendant un trimestre, je n'ai rien à me reprocher, je n'ai rien à te dire, je n'ai rien à te demander pardon, donc c'est bon. நம்முடைய கடந்த காலங்களை பார்க்கும்போது கடந்த 3 மாதமாக நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எந்த பாவம் செய்யவில்லை, அறிக்கை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் யாரும் சொல்ல முடியாது. Qu'est-ce qu'il y a derrière le lavement des pieds? இந்த கால் கழுவுவதற்கு பின்னதாக என்ன அடங்கி இருக்கிறது? Il est important de voir que Jean mentionne le lavement des pieds dans tout un chapitre. அந்த முழு அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது யோவான் இவைகளின் விளக்கத்தை சொல்கிறார். Parce que c'est important. ஏனென்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Et le texte Luc nous dit que Jean nous demande Jésus demande de pratiquer, pourvu que vous pratiquiez cela. இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது இதை கைக்கொள்ளுங்கள் என்பதற்கான முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது நாம் படித்து உணர்ந்து கொள்ள முடியும். Premier enseignement de lavement des pieds, இந்த கால்கள் கழுவுவதன் முக்கியமான முதல் நோக்கம் என்னவென்றால் c'est la purification. இது தூய்மையாக்கப்படுதல், பரிசுத்தப்படுதல். Après le baptême,
ஞானமுழுக்குக்கு பிறகு nous nous salissons par le péché, par la langue, comme nous avons vu dans l'épître de Jacques, de différentes manières. C'est comme Jésus a dit à Pierre, si on te lave le pied, tu es pur. On n'a pas besoin de laver tout le corps. Il y avait un symbolisme. ஞானமுழுக்குக்கு பிறகு மறுபடியும் நாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறோம், பாவம் செய்வது உண்டு, நம்மை நாமே கரெக்ட் படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் இந்த பேதுரு அந்த வசனத்திலே சொல்லுகிறார். நான் முழுகினம் முழுமையாக மறுபடியும் ஞானமுழுக்கு எடுக்க வேண்டியதில்லை, அந்த காரியத்தை பற்றி சொல்லுகிறான்னு படித்து பார்த்தோம். Deuxième signification du lavement des pieds. இரண்டாவது இந்த ஆராதனைக்கு இந்த விருந்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், c'est la dimension de service. Se mettre au service de l'autre. மற்றவர்களுக்கு சேவை செய்வதாகும். Service, on appelle cela service d'humilité. On s'humilie. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி சேவை செய்வதாகும். Comme Christ s'est humilié. கிறிஸ்துவானவர் தன்னை தானே தாழ்த்தினது போல, jamais dans la Bible il est dit qu'un supérieur a lavé les pieds d'un inférieur. இந்த வேதத்துல நாம் படிக்கும்போது உயர்வானவர், எந்த ஒரு மனிதனும் இந்த வேதத்துல படித்து பார்க்கும்போது உயர்வானவர் தாழ்வானவரை கழுவினதை பார்க்கின்றோம். Même Abraham, dans le texte, il nous est dit, Abraham a apporté de l'eau, mais on ne dit pas si Abraham a utilisé l'eau pour laver les pieds des visiteurs. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கும்போது ஆபிரகாம் தண்ணீரை எடுத்து வந்தான் என்று போட்டிருக்கிறத தவிர அவன் கால்களை கழுவினான் என்பதை நாம் படிக்க முடியாது. Donc seul Jésus a fait ce geste d'un supérieur qui lave le pied d'un quelqu'un qui est இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மாத்திரமே அவர் மாத்திரமே உயர்வான, அவர் தாழ்மையான அந்த செய்கையை செய்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம் பார்க்க முடியதா இருக்கிறது, வேறு எதையும் நாம் பார்க்க முடியவில்லை. C'est pourquoi on appelle cela service d'humilité. இதற்காகத்தான் தாழ்மையாக சேவிக்கிறது என்பதை பற்றி அந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். C'est un acte aussi d'hospitalité, de courtoisie. இது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதான காரியம், ஒரு செய்கையாகவும் இருக்கிறது. Notion de pureté. ஒரு தூய்மையை குறிக்கிறதா இருக்கிறது. L'expression de l'amour du Christ, parce que le texte lu, il est dit, il met le comble à son amour. அன்பினால் நிரப்பப்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. L'amour fraternel, bien sûr. சகோதர சிநேக அன்பை தான் குறிக்கிறது. L'amour qui pardonne, qui accepte l'autre. மற்றவர்களை அன்போடு மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. L'amour qui est sensible à la souffrance de l'autre. மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. Il y a là toute la manifestation de l'amour, la grandeur de Jésus-Christ. அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த விலையை அதிக மதிப்புள்ள அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. Et Jean est le seul à parler de la Pâque concernant justement la Sainte Seine. இந்த ராகோஜன திருவிருந்து ஆராதனை காரியத்தை பற்றி பார்க்கும்போது யோவான் மாத்திரமே பஸ்கா பண்டிகையை குறிப்பிட்டு அதை வெளிப்படுத்துகிறார். Et Jacques montre que comme les enfants d'Israël dans le désert pour laisser l'Égypte et partir, il y avait un repas. அந்த யோவானானவர் அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எகிப்திலிருந்து விடுதலை பெற்று அந்த வரும் காரியத்தை ஒப்பிட்டு அவர் எழுதி குறிப்பிட்டிருக்கிறார். Et ce repas, c'était un repas dans l'humilité parce que le peuple était esclave en Égypte. அந்த விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது அடையாளமா அந்த விருந்தை முக்கியப்படுத்தி சொல்கிறார். Et Jésus a montré qu'il est supérieur. Il est Philippiens 2. Philippiens 2:8 nous dit qu'il existait en forme de Dieu, même son humanité. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது தேவனாக இருக்கும்போதும் மனிதத்துவத்தோடு அவருடைய தாழ்மையை பற்றி அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். Mais il s'est humilié. அவருடைய தாழ்மையை அதிகமாக எழுதியிருக்கிறார். Il se met au service des disciples. Il pouvait dire aux disciples, vous devez me servir. Non, il se met au service des disciples. சீஷர்களுக்கு அவர் சேவை செய்ததை பற்றி பார்க்கின்றோம். சீஷர்களுக்கு நீங்க இவராகவே தாழ்மையோடு போய் செய்திருக்கிறது நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. C'est un service aussi pour montrer notre intimité avec Dieu, avec
avec nos frères et sœurs. ஆண்டவரோடு நமக்குள்ள உறவையும் மற்றவர்களோடு உள்ள உறவையும் இந்த தாழ்மையானது குறிக்கிறது. Je vous ai dit, c'est un service de purification. Jean 13:10. யோவான் 13:10. Jésus lui dit, celui qui est lavé n'a besoin que de se laver les pieds pour être entièrement pur. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். C'est un service qui nous montre aussi le lien qui existait entre Pierre et Jésus. Pierre lui dit, non, jamais tu me... Au verset 8, Pierre lui dit, non, jamais tu me laveras les pieds. Jésus lui répondit, si je ne te lave, tu n'auras point part avec moi. C'est nécessaire, c'est pas... Jésus dit à Pierre, ce n'est pas facultatif, c'est nécessaire. இந்த 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என் இடத்துல உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னார். இது முக்கியத்துவம் பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை பார்க்கின்றோம். அது நிமித்தமாக இது முக்கியமான ஒரு சேவை என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். Pour qu'il y ait cette relation entre nous, Pierre, je dois faire ce geste. நம்ம இரண்டு பேருக்கும் உள்ள உறவை நிமித்தம் நான் இதை செய்தாக வேண்டும் என்று காண்பித்தார். C'est un ordre venant de Jésus. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. Si donc je vous ai lavé les pieds, moi le Seigneur, le Maître, vous devez aussi vous laver les pieds les uns les autres. Le texte est clair, ce n'est pas l'Église un jour a voulu ajouter cette doctrine pour faire différent des autres, non. Vous devez, vous aussi, dit le texte. நான் உங்களுக்கு கழுவிகளை கழுவினது போல் நீங்களும் கழுவ வேண்டும் என்ற முன்மாதிரி அடையாளத்தையும் ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். Au verset 17. 17ஆம் வசனம். Si vous savez ces choses, vous êtes heureux pourvu que vous les pratiquiez. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். Ce n'est pas ici un geste magique. இது ஒரு மாயாஜாலமான ஒரு செய்கையை நாம் செய்வதல்ல இங்கு. Ce n'est pas parce que la Bible me dit donc je veux laver le pied de mon frère. வேத வசனத்தின் பிரகாரமாக நம்ம சகோதரனுடைய கால்களை கழுவக்கூடிய அந்த ஒரு காரியம் அல்ல. Même si mon cœur n'y est pas. என் இதயம் அது ஒருங்கிணைக்கப்பட்டிராவிட்டால். Il n'y a pas un mécanisme ici. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியம் செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசமாக இல்ல. C'est un état d'être. அது உதவியான ஒரு செய்கையா இருக்கு. Un sentiment qu'on éprouve face aux frères et sœurs. மற்றவர்களுக்கு காண்பிக்கும் இதயத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு உணர்வா இருக்கிறது. Le geste en lui-même n'a rien de mystique. நம்ம உள்ளத்திலிருந்து எழுந்து செய்யக்கூடிய செய்கையா இருக்கிறது. Tout est dans le symbolisme. இதெல்லாம் அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Si je le fais vraiment avec un cœur sincère et intelligemment, comme Dieu me dit, quand je sais ce qu'il y a derrière. நாம் ஞானமாக ஆண்டவருடைய செய்கை புரிந்து கொண்டவர்களாக செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். Je participe au repas du Seigneur, c'est la première partie. இதை நாம் புரிந்து கொண்டால் இவைகளை நாம் முழுமனதோடு செய்கிறவர்களாக இருப்போம். La beauté de la signification maintenant de la scène. இந்த விருந்தின் அழகு என்னவென்றால் le salut en Jésus-Christ. கிறிஸ்துவில் நமக்கு ரட்சிப்பு. Matthieu 26. மத்தேயு 26ஆம் அதிகாரம். Le point commun entre la Pâque et la Sainte Seine, Matthieu 20, pour ceux qui veulent lire, nous n'aurons pas le temps de lire le texte, Matthieu 26, 17, 19, le salut en Jésus-Christ. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் இந்த விருந்து பண்டிகைக்கும் உள்ள அடையாளம் இணைப்பு என்னவென்றால், l'idée avec la Pâque, c'est que le sang de l'agneau sur les linteaux sauvait ceux de l'ancienne alliance. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்கா பண்டிகை அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தத்தை சிந்தும் போது பாவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய சின்னமாக இருந்தது. Si quelqu'un disait en ce temps-là, je vais être sauvé, je veux que l'ange de la mort, l'ange qui passe pour tuer les premiers-nés, ne passe pas chez moi, mais je ne veux pas
le sang sur le linteau. நாம் ஒருவேளை எடுத்துக்கொள்வோம், அந்த சங்கார தூதன் கடந்து செல்லும்போது நான் போட மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. Moi je décide que c'est pas important. எனக்கு நான் தீர்மானித்து விட்டேன், எனக்கு தேவையில்லாதது என்று நான் சொல்ல முடியாது. Mais j'accepte que je crois en Dieu pour protéger mon enfant. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை காப்பாற்ற நான் விரும்புகின்றேன். S'il n'y avait pas le sang, l'ange passait et tuait les premiers. அந்த இரத்த அடையாளம் நிலைகளை தெளிக்கப்பட்டிராவிட்டால் சங்கார தூதன் பிள்ளைகளை அழித்திருப்பான். Sa mort est le seul moyen du salut. அவருடைய மரணமானது நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி, அது மாத்திரம்தான். Nous dépendons de ce que Christ a fait pour nous. இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியம் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பை தர முடியும். C'est pourquoi il est dit, faites ceci en mémoire de ce que j'ai fait pour vous. நான் உங்களுக்கு செய்ததுக்கு அடையாளமாக இதை செய்யுங்கள், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று வேதம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Deuxième signification derrière ce geste. இதில் அடங்கியிருக்கும் இரண்டாவது முக்கியமான காரியம் என்னவென்றால், c'est un repas qui annonce son retour. இந்த விருந்தானது அவருடைய இரண்டாம் வருகையை அறிவிக்கிறது. Il nous dit, vous allez participer à ce repas jusqu'à ce que je vienne. நான் வரும் வரையிலும் இவளை நினைவு கூறும்படி இந்த விருந்தை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார், கை கொள்ளுங்கள் சொல்கிறார். Et il nous dit aussi, c'est le repas de la nouvelle alliance. இது நான் உங்களோடு செய்யும் புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். Un repas qui pardonne. இந்த விருந்தானது நமக்கு பாவ மன்னிப்பை அளிக்கிறது. 26-28. மத்தேயு 26-28. Un repas qui nous place dans l'attente, dans l'espérance. நம்பிக்கையோடு காத்திருக்க செய்கிறது இந்த விருந்தானது. Et un repas aussi qui est une démonstration de notre sincérité, de notre loyauté envers Dieu. ஆண்டவரோடு நமக்குள்ள அந்த ராஜரீக காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறதாகவும் இருக்கிறது. C'est un repas de proclamation. இதை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு விருந்தாகவும் இருக்கிறது. Nous proclamons qu'il est vivant. நாம் அவர் உயிரோடு இந்த ஜீவன் உள்ளவர் என்பதை நாம் அறிக்கை செய்யறதா இருக்கிறோம். இது நிமித்தம் Nous proclamons qu'il n'est pas resté dans la tombe. நாம் கல்லறையில் பண்ணப்பட்டவர்களா அல்ல. Nous proclamons que nous suivons un Dieu qui nous accorde le salut et qui accordera aussi le salut aux autres. நமக்கு ரட்சிப்பை அருளி செய்திருக்கிறார், மற்றவருக்கு இந்த ரட்சிப்பை அருளி செய்திருக்கிறார் என்பதை குறிக்கும் வண்ணமாக நமக்கு அறிக்கை செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. Quand la Bible nous dit, quand Paul nous dit, coupables ceux qui participent sans discerner le corps du Christ. இந்த பவுல் இதை பற்றி சொல்லும்போது குற்றமுடைய அந்த செய்கையை பற்றி அவர் ஆகாரத்தை கொள்ளும்போது குற்றம் காரியங்களை விளக்குகிறார். Deux manières d'interpréter ce texte. இரண்டு விதமாக வியாக்கியானம் சொல்வது உண்டு. Donc il y a là une première explication. Le corps du Christ, c'est son sacrifice pour nous. முதலாவது விளக்கமானது அவருடைய கிறிஸ்துவின் சரீரத்தை தியாக பலியாக கொடுத்ததுக்கு அடையாளமாக சொல்கின்றோம். Si nous participons sans discerner ce sacrifice pour nous, c'est un repas comme un autre repas. இந்த ஆகாரத்தை நாம் எதற்காக கடைபிடிக்கிறோம் கொள்ளுகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளாமல் நாம் கடைபிடித்தால் அது ஒரு சாதாரண ஒரு ஆகாரமாக தான் இருக்கும். அது அர்த்தம் இல்லை. Mais il y a une autre signification aussi. இன்னொரு வியாக்கியானம் உண்டு, இன்னொரு விளக்கம் உண்டு. Le corps du Christ, c'est l'Église. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் சபையாக இருக்கிறது. Il est la tête. அவரே சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். Si je participe à ce repas comme si je suis seul avec mon Dieu, sans avoir cette dimension ecclésiale, cette dimension que nous sommes peuple, nous sommes ensemble, et nous nous aimons les uns les autres, nous sommes sensibles à la souffrance des autres, là ça a des significations. Si je suis avec mon Dieu, les autres poussent-toi, ça fait léger. இந்த விருந்தில் நாம் கை கொள்ளும்போது ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவும் மற்றவர்களோடு நாம் நேசிக்கவும் அவர்களோடு உள்ள உறவையும் அது வலியுறுத்துகிறது, முக்கியத்துவப்படுத்துகிறது. மற்றவர்களை நாம் அசட்டை செய்ய மாட்டோம். Savoir que nous sommes frères et sœurs. அது நிமித்தம் நாம் எல்லாரும் சகோதர சகோதரி என்பதை நாம் காண்பிக்கின்றோம். Nous nous apprécions.
அதை நாம் விரும்புவோம். Nous nous pardonnons. நாம் மன்னிப்பு கொடுப்போம். Nous nous comprenons. நாம் விளங்கிக் கொள்வோம். Nous nous aimons. நாம் நேசிப்போம். Sans discerner le corps. அந்த Dans un சரீரத்தை corps, quand quelqu'un souffre, tout le monde souffre avec. ஒருவர் வேதனைப்படும் போது எல்லாரும் சேர்ந்து நாம் வேதனைப்படுகிறவர்களா C'est ce இருக்கோம். qui explique la Bible. இதுதான் வேதம் சொல்லுகிறது. Ce qui explique Paul. இதைத்தான் பவுல் வலியுறுத்துகிறார். Quand un membre du corps souffre, tout le corps souffre avec. சரீரத்தில் ஒரு அங்கம் வேதனைப்பட்டால் முழு சரீரமும் வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். Vous avez vu, c'est une cérémonie riche en signification. இதன் அர்த்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது இந்த செய்கை. Nous ne voulons pas participer mécaniquement à cette cérémonie parce que c'est venu, là c'est le corps du Christ, un peu mystique, le sang, le corps, ainsi de suite. Non. நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இது பழக்க தோஷத்திலே தொடர்ந்து செய்கிறவர்களாக சரீரம் ஆகாரம் இந்த விருந்து இப்படி புரிந்து கொள்ளாதவர்களாக செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. Chaque Sainte Seine, Dieu nous demande de nous reconsacrer à lui. ஒவ்வொரு ராபோஜன திருவிருந்திலையும் நாம் ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம், தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Nous devons mettre à côté les routines, les habitudes. On a l'habitude de faire le trimestre est passé, il faut faire la Sainte Seine, on le fait mécaniquement. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்கிற வண்ணமாக நம்ம பழக்க தோஷத்தில் செய்கிறவர்களா இல்லாதபடி அதை அறிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். Mais que nous puissions justement comprendre la beauté de l'amour de Jésus. அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வீக அன்பை புரிந்து கொண்டவர்களாக நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். Accepter l'invitation. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். Accepter son pardon. அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். Et pardonner aussi aux autres. மற்றவர்களையும் நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். C'est un repas solennel. இதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆகாரமாக இருக்கிறது, விருந்தாக இருக்கிறது. Dans ce repas, il y a 2 dimensions. இந்த விருந்திலே 2 முக்கிய காரியம் உண்டு. Une dimension verticale. மேல் நோக்கி பார்க்கக்கூடிய விருந்தாகும் வண்ணமாகவும் இருக்கிறது. Dieu et moi. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. Dieu et son Église. ஆண்டவரும் அவருடைய சபையும் குறிக்கிறது. Et moi avec les frères et sœurs. நானும் என்னுடைய Mon comportement face aux autres frères et sœurs. மற்றவர்களோடு எனக்குள்ள உறவையும் குறிக்கிறதா இருக்கிறது. Et quand Jésus avait célébré cette dernière scène, இயேசு கிறிஸ்து இந்த ராபோஜன விருந்திலே கடைசியாக கலந்து கொள்ளும் பொழுது il y avait beaucoup de rivalité entre les disciples. சீஷர்களுக்குள்ளே अनेक விவாதங்கள் இருந்தது. Il est parti attristé Jésus. அந்த சம்பவங்கள் அவரை வேதனைப்படுத்தியது. Il a passé 3 ans et demi avec les disciples. 3.5 வருடம் அவர்களோடு அவர் கழித்தார். Il n'a pas pu apporter l'unité avant son départ. அவர் அந்த ஊழியத்தை முடித்து செல்வதற்கு முன்னதாக அவர்களுக்குள் ஒற்றுமை கொண்டு வர முடியவில்லை. Même à la veille, chacun cherchait la place qu'ils allaient occuper dans son royaume, égoïstement. அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக பரலோகராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்று கூட சொல்லிக் கொண்டார்கள் அந்த கடைசி நேரத்தில் கூட. Chacun voulait se démontrer moi. ஒவ்வொருவரும் நான் என்ற சுயநலத்தை வெளிப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். Je me mets en premier. நான் முதலிடத்தில் நான் என்னை வைத்துக் கொள்கிறேன் சொன்னார்கள். Il était triste de partir en laissant les disciples dans cette situation. இந்த விதமான சூழ்நிலையில் அவர் விட்டு போவதை அறிந்து அவர் துக்கப்பட்டார். Mais il a dit aussi. ஆனால் அவர் ஒன்று சொன்னார். Maintenant, vous n'allez pas pouvoir tout comprendre. இப்பொழுது நீங்கள் இவையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. Je vous enverrai le Saint-Esprit. நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். Le Saint-Esprit continuera le travail que j'ai commencé. நான் துவக்கின இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களில் செயல்பட உணர்த்துவார். Chez nous aussi, le Saint-Esprit doit continuer ce travail. நமக்கும் ஆவியானவர் நமக்கு இதை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார். Ce travail de sanctification. இந்த பரிசுத்தமான காரியங்களே வேலைகளிலே en chacun de nous. நாம் ஒவ்வொருவருக்கும் Pour que l'Esprit de Dieu nous modèle. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூய்மையாகவும் ஒழுங்குபடுத்தவும். Et que de jour en jour nous puissions ressembler à notre Seigneur Jésus-Christ. நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Dans son amour. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். Dans son humilité. அவரை போன்ற தாழ்மையாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும்.
dans sa grandeur face à la souffrance. அந்த துன்ப வேளையிலும் எவ்வளவாக சகித்தார் என்பதை நாம் உணர வேண்டும். Dans sa compréhension face aux pécheurs. பாவிகளுக்கு முன்னதாக அவர் புரிந்து கொண்டு எப்படி எந்த தன்மையோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். Dans sa valorisation face à Zachée. அந்த சகேயுனுடைய அந்த சம்பவத்தை பார்க்கும்போதும் அதன் சம்பவத்தின் மூலமா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Dans sa compassion face à la femme adultère. அந்த விபச்சாரியுடைய அந்த சம்பவத்தை நாம் பார்த்து உணர வேண்டும். Dans sa patience face aux disciples. சீஷர்களோடு பொறுமையா இருந்ததை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Il y a un chant français, te ressembler Jésus, et un bonheur suprême. பிரெஞ்சு பாடல் ஒன்று உண்டு, ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும், சாயலாக மாற வேண்டும். Et le Saint-Esprit, le but du Saint-Esprit, c'est de nous transformer de jour en jour à l'image de notre Seigneur. பரிசுத்தாவியானவருடைய செய்கையை நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல நாம் மாற்றுவது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. Et encore, je vais dire, du travail. நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இன்னும் அநேக வேலைகள் நமக்கு உண்டு. Et que nous puissions laisser le Saint-Esprit travailler sur le chantier de notre cœur. நம்முடைய இதயத்திலே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். C'est une des significations de cette terre. இதுதான் இதற்கு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. Amen. ஆமாம்.